உட்கட்டமைப்பு பலமாக இருந்திருந்தால் இன்னைக்கு அந்த டீம் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம். விஜய்க்கு எதிரான பிரச்சனையை அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, இது ஒரு கட்சிக்கு முதுகெலும்பு மாதிரி. இது இந்த கட்சியில் இல்லைன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பித்து கீழே வட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் வரைக்கும் அந்த வலுவான கட்டமைப்பு இருக்கணும். இது நியமிக்கப்படலை. அவங்கள்ட்ட ஆள் பலம் இருக்குது. ஆனால் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறதுல இல்லை. புஷியானது பண்ண பல கூத்துக்கள் கோஷ்டிகளை தான் உருவாக்கியதை தவிர தகுதியானவர்கள் தகுதியான இடத்தில் அமர்த்தப்படவில்லை. ரெண்டாவது, ஒரு கட்சிக்கு அடிப்படை தலைமைத்துவம், தலைமை பண்பு. தலைமையில் இருக்கிறவங்க அவங்க தான் தீர்மானிக்கணும். நம்ம என்ன பண்ணோம், என்ன போனோம், எதுக்கு பதில் சொல்லணும், எது இதெல்லாம் பண்ணணும்னு. அந்த இடத்துல தலைமை பண்புன்றது தனக்கு வேண்டிய ஆட்களை கரெக்டாக நியமிக்கணும். அந்த இடத்துல எங்கே தப்புனா விஜய்கிட்ட தப்பு. விஜய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கட்சிக்கு தனக்கே அரசியல் தெரியாது. முதல்ல அவர் அந்த அரசியலை பழகியிருக்கணும். 2 வருஷம் கேப்பில் அவர் அரசியலில் பேசி பழகி மற்றவர்களோட உரையாடி மற்றவர்களை வரவழைச்சி சந்தித்து இல்லாட்டி இவர் சந்தித்து அரசியல் தெரிந்தவர்களை கூட வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணி அரசியலில் ஒரு இதுனா பெரிய விஷயமா? இன்றைக்கி டிகிரி முடிச்சுட்டு பசங்க வர்றாங்க, ஃபீல்டுக்கு வர்றாங்க, யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாளில் நடைமுறை அரசியல் பேசுகிறாங்க. பின்னாடி உள்ள அரசியல் மற்ற அரசியல் வரலாறு தெரியலனாலும் நடைமுறை அரசியலை பேசுகிறாங்களா இல்லையா? அப்புறம் ஒரு கட்சி தலைவருக்கு என்ன பிரச்சனை, இந்த விஷயத்தில் என்னங்க பதில் சொல்லலாம், இந்த இது வந்திருக்குது. இப்போ ஒரு இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வருது, விஜய்க்கு தெரியாது. அப்போ இதை எப்படி அணுகலான்னா கரெக்டான ஆளை கூப்பிட்டா சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் அதற்கேற்ற ஆட்களை அணுகிறது ஆலோசகராக வச்சிங்கன்னா பண்ணலாம். அந்த மாதிரி எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை.